இதைவிட எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதற்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன், தெரிந்து கொள்ளட்டும் நாட்டு மக்கள். திராவிட மாடல் அரசு எவ்வளவு கேவலமான அரசு என்று. இந்த வழக்கு 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. ஆதவ் அர்ஜுன் தான் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று அரசு தரப்பு நினைத்து கொண்டிருந்தது. கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களிலிருந்து 4 பேர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்ற விபரமே 9ஆம் தேதி மதியம் தான் அரசு தரப்புக்கு தெரியும். பார்த்தாலும் விழாவை சிறப்பித்து விட்டு 5 நாட்கள் கழித்து மன்னா, எதிரி நாட்டு மன்னன் நம் மீது படையெடுத்து வந்திருக்கிறான் நாம், இந்த லட்சணத்தில் தான் இந்த லகுடபாண்டி உளவுத்துறை இருக்கிறது. ஸோ நாள் மதியம்தான் இந்த விவகாரம் அவர்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே போய் யார் யார் பெட்டிஷனர் அப்படின்னு தெரியுது. இந்த குழந்தைய பறி கொடுத்து பிரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே, அவரை அணுக பார்க்குறாங்க. அவங்க கேஸ் போட்டு போய் அப்படின்ட்டாங்க. இதர 41 பேரோட குடும்பங்கள் இருக்குல்லவா, அந்த குடும்பத்தினரை அணுகி விஜய் மீது கொலை வழக்குக்கு புகார் கொடுங்கள் என்று உளவுத்துறை சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. தெரியுமா? எவ்வளவு குரூரமானவங்க பாருங்க.